புத்தியுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜேஎம்எஸ் சந்திரமௌலி ஐயா வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பர் ஐயா. ஸோ என்னன்னா, கடந்த சீரீஸில் வந்து ராகு கேது பயிற்சிகள் பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிகப்பெரிய லக்னம் மகர லக்னம். ஓ இருக்கிறதுலையே குறுகிய ராசின்னு சொல்லுவாங்க மகர ராசியை. ஆனால் மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப கடின உழைப்பாளி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமாவே பெருசாக டைம் சரியில்லை அப்படின்னு ரொம்ப இருந்தது. பட் இந்த ராகு கேது வந்து கிட்டத்தட்ட 2-8 காம்பினேஷன் வராது, 2ல் ராகு வராருங்க. ஆமாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பலன்களை பற்றி சொல்லுங்க ஐயா. இயற்கையாக இவங்களுக்கு 2ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 10ஆம் இடத்துல ராகுங்கிறது தொழிலுக்கு நல்லவர். மிக மிக பண வரவாய்க்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் இவர் தான் நல்லவர். இவர் கெடுக்கவே மாட்டார். ராகுனால கெட்டு போனவர் மகர லக்னத்தில் கிடையாது. ஆனால் அந்த திசை வேற ஏதாவது கெட்ட நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்து கெடுத்திருந்தா தான். இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் இவங்களுக்கு ஆகாது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து திசை நடத்தியிருந்தா தான் இவங்களை ராகு கெடுத்திருக்குமோ இல்லையா. மற்றபடி இவங்களுக்கு ராகு நல்லவர். அதனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் தொழில் தொடங்குவதற்கும் மிக மிக அருமையான ஒரு காலகட்டம் வந்திருக்கு. இதுக்கு முன்னால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கும்போது தேடுதலை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. எந்த வழியில் நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னு அப்ரோச்சிங் மைண்டை மட்டும் கொடுத்து தேடிகிட்டே இருந்தாங்க. அதுக்கு சொல்யூஷன் வந்து இப்போ தான் கிடைக்கும். கரெக்டாக 30ஆம் தேதி ராகு பயிற்சி ஆன உடனே ஒரு 18 மாதங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பண வரவும் தொழில் பலமும் உத்தியோக பலமும் நல்லா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கேதுவை 8ல் வர்றார். அப்போ 8ஆம் இடங்கிறது வந்து மாற்றக்கூடாது. இவங்க இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா சேஃப்டி. 8ஆம் இடம் தொழிலுக்கு விரோதம் கிடையாது, ஆனால் லக்னத்துக்கு விரோதம். அப்போ தொழிலுக்கு வந்து விரோதம் இல்லைன்னா தொழிலை கெடுக்காது, ஆனால் லக்னத்தை கெடுக்கும். இதை ரெண்டையும் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய நான் வந்து சொத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறது பெருசு இல்லை, நான் நிம்மதியாக இல்லைன்னு சொல்கிறது தான் பெருசு. சூப்பராக சொன்னீங்க. ஒரு வரி கீழே ஒரு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பாங்க பாருங்க. நம்ம இதுலேயே ஏன்னா பணம் கூட வேணாங்க, நிம்மதியாக இருக்கணுங்க. நிம்மதியை தொலைச்சி 7 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இந்த நிம்மதியை கொடுக்கும் இல்லைங்களா? நிச்சயமாக இந்த கேது வந்து தன்னுடைய ஸ்தானத்துக்கு வர்றாரு, 8ஆம் இடத்துல வர்றாரு. அது கெட்ட கேதுவாக இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த கேதுல வந்து அது என்ன வேலை செய்யும்னு பாருங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கு, சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு. அந்த ரீதியிலெல்லாம் தவறான நோக்கத்தை வந்து அங்கே இது பண்ணி விடுவார். ஜென்ரலாக நம்ம 8ன்னா வெறும் விபத்து மட்டும் எடுத்துக்கூடாது, நஷ்டம் மட்டும் எடுத்துக்கூடாது, கேரக்டரையும் எடுத்துக்கணும், அவமானப்படுத்தும். அப்போ இந்த சுக்கிரன் தொடர்பு, சூரியன் தொடர்பு இதெல்லாம் நம்ம ஜாதகத்தில் கெட்டு இருந்தால், இந்த கேது திசையும் நடந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த கேது வந்து கேது நட்சத்திரத்துக்கே வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். இப்போ எடுத்த உடனே வந்துடாது, ஏன்னா ரிவர்ஸ் போகிறார் இல்லையா. சூரியன் நட்சத்திரம் வந்து சுக்கிர நட்சத்திரம் முடிஞ்சு அப்புறம் தான் கடைசி ஒரு 9 months வருவார். அப்போ தான் மகத்துக்கு வருவார். அப்போ தான் மகத்துக்கு வருவார். அந்த மகத்துக்கு வரும்போது தான் இவங்களுக்கு படிப்பினையெல்லாம் கிடைக்கும். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி தவறான வழிகளில் போகாமல் இருக்கணும். இருந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு 8ல் இருக்கிற கேதுவை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. அந்த நேரத்தில் சவகாசம் சரியில்லாமல் இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா சுக்கிரன் எந்தெந்த கிரக காரகமோ அதன் ரீதியாகத்தான் அந்த திசை பிரச்சனை பண்ணும். இப்போ ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும் மொத்தத்தில் சுக்கிரன் வந்து கவர்ச்சிக்காரன், காமகாரகன். அப்போ அந்த விஷயத்தில் ஏன்னா இவங்களுக்கு வந்து லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன். 5ஆம் இடம் என்ன வந்து மகிழ்ச்சிக்காக இருக்கப்படுற இடம். அதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் எனக்கு இதில் தான் கிடைக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃபைனிங் வச்சுருக்காங்க. எனக்கு இதுதான் இன்பத்தை தருது, எனக்கு இதுதான் மனசுக்கு பிடிச்சது, இதையெல்லாம் சொல்கிறது 5ஆம் இடம். அந்த அதிபதினுடைய நட்சத்திரத்தில் இந்த இவர் வந்து உட்காரும்போது அது 8ஆம் இடமாக இருக்கும்போது ஆசைக்கு மீறி அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அவதிப்படாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். இந்த சிற்றம்பத்தினால ஒரு பிரச்சனை ஆயிடும். ஆமாம், அதாவது தவறான வழிகள். இப்போ நீங்கள் வந்து இப்போ கேது அப்படிங்கிறது சூதுன்னு சொல்கிறோம் ஜென்ரலாக. அதையும் இன்னும் காரகத்துவத்தில் போய் பார்த்தீங்கன்னா அது ட்ரக்ஸு வருது, மாந்திரிகம் போன்ற செயல்பாடுகள் வருது.
அதே மாதிரி வஞ்சம் சூழ்ச்சி, இப்போ கூட்டுச்சதிங்கிறாங்கல்ல, ம். அது மாதிரி பண்ணுற விஷயம் வருது. அப்போ இத்தனையும் கேது வச்சிருக்கும் போது நம்ம ஜாதகத்துப்படி கெட்ட கேதுவாக இருந்தால், இந்த திசையும் நடந்தால், இந்த ஸ்தானத்துக்கு வரும்போது இதையெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கணும், பார்த்துக்கணும். இப்போ நல்லாவே இருக்கேன் சார், நான் வந்து ட்ரெடிஷ்னலாக வேல்யூபிள் பர்சன், நான் வந்து ஆர்த்தடிக்கலாக நல்லா இருக்கேன், நான் வைதீக கிரியைகள்லாம் கரெக்டாக பண்ணுறேன், நான் வந்து யாருக்கும் கெடுதல் நினைக்காதவன், நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு, இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த 8ஆம் இடம் சார்ந்து கேது திசாபுத்தி வரும்போது அட்லீஸ்ட் ஏதோ ஒரு போக்கிரிக்கிட்டையாவது பிரச்சனை சம்பாரிச்சிருவாங்க. இப்போ நிறைய பார்க்குறோம் இல்லையா, நல்லவங்களை கூட ஒரு ரவுடிசம் பண்ணுறவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க நல்லவங்க தான், ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த ரூபத்தில் வந்து விதி அவங்கள அவமானப்படுத்தும். அப்போ ஏதோ ஒரு ரூட்டு நாம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியை பார்த்துக்கணும். ஏன் வந்து கெட்டதை பயமுறுத்தணுங்கிறது ஜோதிடம் கிடையாது. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமையே இருக்கிறத தெரிய வைக்கிறதுக்கு தான் ஜோதிடம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி 2ல வந்து ராகு வராது. ஸோ வர வேண்டிய பலன்லாம் வந்துருமா? இந்த கடன் கேட்ட கிடைக்குமா? கடன் நல்லா கிடைக்கும். ஏற்கனவே கொடுத்த பணமும் திரும்பி வரும், அதுலேயும் பிரச்சனை இல்லை, வர வேண்டிய பணமும் வந்துடும். இவங்க பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். தொழில் வேலை நல்லா நடக்கிறதுனால ஆள்கள் பலம் நல்லா இருக்கும், வேலையாட்கள் பலம் எல்லாமே நல்லா இருக்கும். அதனால் பணம் மனநிறைவை கொடுக்குற மாதிரி பணம் இருக்கும். ஏன்னா 6ஆம் வீட்டில் இருக்கார் குரு, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த வெளிநாடு ஸ்தானம்ங்கிறது 12ஆம் இடம், 12ஆம் அதிபதியே குரு தான். அவர் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது இல்லையா, நிறைய சம்பளம், உங்களுக்கு திடீர் ட்ரிபிள் இன்க்ரிமெண்ட்டு அல்லது டபுள் ப்ரமோஷன், இப்படியெல்லாம் பண்ணுற வேலையெல்லாம் நடக்கும். அது வேலையை சார்ந்து இருக்கவங்களுக்கு. தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அல்லது இங்கேயே ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய தொழில் இருக்குது, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, அதே மாதிரி பல்காக அனுப்புறதெல்லாம் ராகுவுக்கு சமம். கண்டெய்னரில் பல்காக வந்து என்னென்ன குட்ஸு போகுதோ அத்தனைக்கும் ராகுக்கு சமம், பிரம்மாண்டம்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சிறப்பை கொடுக்கும், தொழில் பலம் பெருகும், பணம் நிறைய வர்றதுனால கடனை பற்றி இவங்க கவலையே பட வேண்டியதில்லை. சூப்பர் சூப்பர். அதே மாதிரி அப்பா மகன் அந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலத்தில் கம்மியாகுமா? அது வந்து அகம் சார்ந்த கேள்வி. உங்களுடைய கேள்வி வந்து 5, 9. இப்போ 1, 5, 9 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த 3 கிரகங்களையும் பாருங்களேன். 9ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு, 3ல் இருக்கிற சனி 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராகு வந்து 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். குரு வந்து 9ஆம் இடத்துக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். கேது வந்து 9ஆம் இடத்துக்கு 12ஆம் வீட்டில் இருக்கு. இது என்னத்தை காட்டுது அப்படின்னா, நான் சொல்கிறத நீ கேட்கல, இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கும். ஆனால் பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் நெருங்கி வரலையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து இது வந்து 6ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடம் என்பது ஒருத்தர் வந்து விசுவாசமாக இருப்பாங்க, ஒருத்தர் வந்து கண்டுக்க மாட்டாங்க. இது பார்த்துக்கணும். 2வது பூர்வீகம் சார்ந்த வழக்குகள் நடக்கும். அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு அது வந்து இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கும். பட் வழக்கு வந்து பூர்வீகம் சார்ந்து இவங்களுக்கு நன்மை செய்கிற இடத்துல தான் ராகு கேது இருக்குது. இப்போ கேதுவை பொறுத்திங்கன்னா 8ல் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் கேது திசாபுத்தி நடக்குதோ அவங்க வந்து இந்த இன்வால்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, பூர்வீக பஞ்சாயத்துக்கு போகக்கூடாது, அல்லது பூர்வீகத்தில் ஈடுபாடு வைக்கக்கூடாது, அல்லது மாற்றத்துக்கு ட்ரை பண்ணவே கூடாது. வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து ஏமாறுறவங்க எத்தனை பேர், அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாது. சூப்பர். அதே மாதிரி கடந்த காலத்தில் இந்த மனச்சோர்வுகள், மன சஞ்சலங்கள் இந்த காலத்தில் நிவர்த்தி ஆகுமா? சலிப்பு ஏன் வருது, மனச்சோர்வு ஏன் வருதுன்னா 2 விஷயம். ஒன்று அகம் சார்ந்த தோல்வி, புறம் சார்ந்த தோல்வி. இப்போ நம்ம மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 1, 3, 7, 5, 9, 11 இந்த பாவங்களெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குது, நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஆனால் 4, 8, 12 வந்து துன்பத்தை கொடுக்குது. இப்போ இந்த 4ஆம் இடமான மேஷம், 8ஆம் இடமான சிம்மம், 12ஆம் இடமான தனுசு, இதில் இவங்களுக்கு ஏதாவது கிரகங்கள் இருந்து அவங்களுடைய திசை நடக்கிறவங்களுக்கு இந்த ராகு வந்து சப்போர்ட் பண்ணிடுவார். இப்போ ஏற்கனவே நமக்கு சொந்த பந்தம் சரியில்லை, ஒரு பிரச்சனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ வாக்குவாதம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா
இது சப்போர்ட் பண்ணிடுவேன். அதனால் எப்போவுமே இப்போ அந்த காலத்தில் முன்னோர்கள் ராகு கேது தோஷம்னு எடுத்த விஷயம் சரிதான். 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் ராகு இருந்தால் 2ல் ராகு, லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் கேது இருந்தாலோ ராகு இருந்தாலோ அது 8ல் கேது. அப்போ 1 7ங்கிறதுக்கு இது கொஞ்சம் பிரச்சனை தர்ற இடம் தான் 2 8ங்கிறது. அதனால் இது வந்து அவங்க ஜாதகத்தில் டைவர்ஸ் ஆகணும் அப்படின்னா 7 வந்து 6 12ஓட தொடர்பு கொண்டா டைவர்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் தவிர மற்றவர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பலன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் வாக்குவாதம் நீடிச்சுக்கிட்டே போகும். இதை வந்து இவங்க என்ன பண்ணணும், விட்டு கொடுத்துட்டு போகிற மனப்பான்மை வரணும். அதுக்கு தான் நம்ம லக்ன பிரகாரம் பொருத்தம் பார்க்குறோம். பொருத்தம் பார்க்கும்போது இப்போ நீங்கள் மகர லக்னக்காரர்களுக்கு போய் மிதுன லக்னத்தை கட்டி வச்சாலோ அல்லது நம்ம 4ஆம் இடம் வந்து 4ஆம் இடமான மேஷத்தை கட்டி வச்சாலோ 8ஆம் இடமான சிம்மத்தை கட்டி வச்சாலோ 12ஆம் இடமான தனுசை கட்டி வச்சாலோ சிக்கல் வந்துடும். ஏன்னா லக்ன பொருத்தமே அங்கே அமையாது. நட்சத்திர பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இப்போ என்ன திசை நடக்குதோ அந்த திசையை பார்த்து இது பண்ணிக்கணும். அதனால் 2 8 ஏற்கனவே வழக்கு போயிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த 18 மாதம் நீடிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பகவானும் 6ல் 12 பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் ப்ராசஸை வந்து அதிகம் பண்ணுவாரோ ஒழிய காம்ப்ரமைஸ்க்கு வரமாட்டார். ஆனால் மகர லக்னம் பொதுவாகவே என்னன்னா அந்த ரத்த சொந்தமாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. ஒரு நெகட்டிவாகவே இருக்குது. நண்பர்கள்ட்ட நல்லா பாசிட்டிவாக இருக்கிறாங்க. இது எதனால் இந்த காரவத்துவம் இருக்கு? அதாவது இப்போ முதல்லையே வந்து சிறு வயசுலேயே சோதனைகளை கண்டுடுறாங்க. தனக்குன்னு தன் குடும்பத்தில் யாருமே இல்லையே அப்படின்ற அந்த ஏக்கம் நாளடைவில் அது வெளியில் வந்து அந்த அன்புகள் பரிமாற்றங்கள் நடக்குது. உங்களுக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடம் இது வந்து சொசைட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த 11ஆம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடாக வருது. அதில் வந்து சனி இருக்கார். 3 7 11 சனி இருக்கார், புதன் இருக்காங்க. இந்த புதன் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது. கேரக்டரை நண்பர்களுக்கு உண்டான காரக கிரகம் எதுன்னா புதன் தான். அது எங்கே ஆரம்பிக்கும், ஸ்கூல்லையே ஆரம்பிச்சிடும். படிக்கிறதே புதன் தானே. அப்போ புதன் ஸ்கூல்லையே வந்து அது ஆரம்பிச்சிடும். இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது நம்ம லக்னாதிபதி. அதனால் சனிங்கிறது அந்நிய நபர்கள், நம்மளுடைய சொந்த பந்தம் இல்லாத மக்கள். அப்போ அந்த வகையிலையும் இவங்களுக்கு இந்த சமுதாய பற்றுங்கிறது வந்து அதில் தொடர்பு வந்து இவங்களை எல்லாருமே மனப்பிடிச்சம் ஆகிறதுக்கு இந்த 1 11 காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ விருச்சிகத்தில் இருக்கவங்களுக்கும் மகரத்தை பிடிக்கும், மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு விருச்சிகத்தை பிடிக்கும். இது இயற்கையாகவே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் இப்போ இவங்களுக்கு வந்து நண்பர்களை பிடிக்கும். ஏன்னா பொதுவாகவே பாருங்க, இவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைலாக் தான் இருக்கும், உயிர் மட்டும்தான் மிச்சம் பாருங்க. இந்த வீடுல யாரோ போட போறாங்க பாருங்க. ஏன்னா இது அதிகமா உறவு சார்ந்த விஷயங்கள் தான் நிறைய பேர் சஜஷன்ல கொடுத்துருந்தாங்க. காரணம் என்னன்னா, இவங்க வந்து காலச்சக்கரத்துக்கே 1ஆம் இடமான மேஷத்தை 4ஆம் இடமாகவும், காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமான சிம்மத்தை 8ஆம் இடமாகவும், காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடமான தனுசை வந்து 12ஆம் இடமாகவும் வச்சுருக்காங்க. இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, உலகத்தில் தர்மப்படி எதெல்லாம் இருக்கோ அது இவங்களுக்கு அகென்ஸ்டாக மாறிடுது. உண்மையிலேயே ஒருத்தருக்கு யார் ஆதரிக்கணும், பிறந்த உடனே தந்தை ஆதரிக்கணும், கூட பிறந்தவங்க ஆதரிக்கணும். அப்போ இந்த கட்டமே வந்து இவங்களுக்கு அகென்ஸ்டாக போயிடுச்சு இல்லையா. 4 8 12 மாறிடுது. மகரம் ரிஷபம் கன்னி, அதில் வந்து மகரத்துக்கு வந்து சிம்மம் ரொம்ப பகையாயிருது. எப்பவுமே பாருங்க 5ஆம் இடம் தான் பாசநேசத்தை குறிக்கிறது, 11ஆம் இடம் வந்து சந்தோஷத்தை குறிக்கிறது. இவங்களுக்கு பாருங்க அந்த காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடமும் காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமும் 5 11 காலச்சக்கரத்துக்கு இந்த விருச்சிக ராசி வந்து 8ஆம் இடமாக வருது. இவங்களுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய இடம் 8ஆம் இடமாக வர்றதுனால கஷ்டப்படுறாங்க. இது இயற்கை விதித்த விதி. பட் இதை வந்து நாம் ஜென்ரலாக சொல்லிட்டு ஒரு கணக்குக்கு தான் சொல்கிறோம். அதுக்காக மகர லக்னத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த இப்போ உங்களுக்கு கமெண்ட்டை போட்டவங்க மாதிரியே அனுபவிக்க மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 8 12 தீவிரமாக வேலை செய்யும், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்க. பட் இவங்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் வலுப்படுத்தணும் அப்படின்னா சனி கிரகத்தையும் புதன் கிரகத்தையும் வலுப்படுத்தணும். அது எப்படிங்க பண்ணுறது? சனி என்பது பூசம் அனுஷம் உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திர நாட்களில்
நம்ம வந்து பழகக்கூடிய நபர்கள், அவங்களுக்கு கூட எடுக்கக்கூடிய முடிவுகள், இதையெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி அப்படின்னா காமதேனுன்னு அர்த்தம். வடிவத்தில் தெய்வத்தில் வந்து காமதேனு. பூசம் அப்படின்னா குரு பகவான் பிறந்தது, குருவை வழிபடலாம். அதே மாதிரி அனுஷம் அப்படின்னா லட்சுமி. அனுஷத்தினுடைய மரம் இருக்குது, மகிழ மரம்னு பேர், மித்திர தேவதைன்னு பேர் அனுஷத்துக்கு. இதெல்லாம் வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ணணும். அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி மன விரக்தியை போக்குறதுக்கு இந்த நட்சத்திர நாட்களில் சனீஸ்வரரையும் வழிபடலாம், ஆஞ்சநேயரையும் வழிபடலாம். இந்த மாதிரி குறியீடுகளையும் பயன்படுத்தலாம். பயன்படுத்த நன்மைகள் கொடுக்கும். ஏன்னா இந்த சனி ஒருவர் தான் வந்து மனசுக்கு வந்து நம்ம கேட்ட உடனே ப்ரேயர்ஸுக்கு வந்து இம்மீடியட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறவர். அப்போ அந்த கிரகம்தான் உங்களுக்கு வந்து ஆறுதல் தருதுங்கும் போது அந்த கிரகம் சார்ந்த தேவதைகளையும் வழிபடணும், குறியீடுகளையும் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ பண வெள்ளம்னா அனுஷத்துக்கு ஓகே. பனைப்படும் பொருட்கள், பண விசிறி, ஒன்றுமில்ல ஒரு ஃபேனை போட்டால் அனுஷம் வேலை செய்யும். அதே மாதிரி பூசம் ஆடு, ஆடு, ஆட்டுக்கு இறை கொடுத்தா வேலை செய்யும். அதே மாதிரி இங்கே வந்து காமதேனு பால் பசுன்னு பேர் உத்திரட்டாதி. அக்னி மூலைன்னு பேர் கிச்சனில் போய் நின்றுட்டு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆனால் வெற்றி ஆகும். அதே மாதிரி பார்ப்பஸுக்கு இறை கொடுக்கலாம். இந்த மாதிரி நட்சத்திர குறியீடுகள் சூட்சுமங்களை எல்லாம் பயன்படுத்தி இவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். யாரும் எந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சபிக்கப்பட்டதுன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயற்கையினுடைய சூழலை தெரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அதில் உள்ள சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி ஜெயிக்கிற வழியை பார்க்கணும். சூப்பருங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இதுக்கு தான் டீகோட் பண்ணி நீங்கள் சொல்கிறது தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இயற்கையாகவே மகரத்துக்கு கிடைச்சிருது. கண்டிப்பாக. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. அடுத்தடுத்துக்கு சந்திக்கலாங்க. நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களோட விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.